ஈகை திருநாளான இன்று அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சமூக நல்லிணக்க உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் இந்த மிகுந்த சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் நோன்பு இருந்தனர். இறுதி நாளான இன்று மிகுந்த உற்சாகத்துடன் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னை மாநகரை பொறுத்தவரை மண்ணடியில் இருக்கக்கூடிய டான்பாஸ்கோ பள்ளியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பு தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் குடும்பத்துடன் பங்கேற்றார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜவாஹிருல்லா நம்மிடம் இருக்கார். இது குறித்து கூடுதலாக மேலும் அவரிடம் கேட்போம். சார், இந்த ரம்ஜான் பண்டிகையின் சிறப்பம்சம் என்ன சார்? கொண்டாட்டத்திற்கே பேர் ஈத் உல் ஃபித்ர். ஈத் உல் ஃபித்ர் என்றால் ஈகை திருநாள் என்று அர்த்தம். இந்த ரமலான் மாதத்திலே செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் செல்வத்தில் ஒரு பகுதியை குறிப்பாக 2.5% அவர்களுடைய சேமிப்பு வருமானத்தில் 2.5% ஏழை எளிய மக்களுக்கு வழங்குகிறார்கள். சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஈகை திருநாள் விளங்குகிறது. இந்த ஈகை திருநாள்ல இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. தான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றவும் அதை பரப்பவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அரசியலமைப்பு சட்டம் உறுதி கொடுத்திருக்கின்றது. எனவே பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடையவர்களாக இருந்தாலும் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடியவர்களை சீர்திருத்தக்கூடிய முயற்சியும் எடுப்பதற்கு இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். நாகை மாவட்டத்தில் உள்ள நாகூர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை இன்று காலை நடைபெற்றது. இதில் துபாய், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகை நடத்தினர். தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.